ஹாய் எவ்ரிவன், ஐம் ரெஜி. இந்த வீடியோவில் கீதாஞ்சலிங்கிற போயமில் 35வது சாங்கை நம்ம பார்க்க போகிறோம். இது எழுதினது யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர் எங்கே பிறந்திருக்காருனா கல்கத்தா, இந்தியாவில். இவரை குருதேவ், கபிகுரு, விஸ்வகாபி அப்படின்னு கூப்பிட்டுருந்துருக்காங்க. இவர் நிறைய போயம், நாவல்ஸ், ஷார்ட் ஸ்டோரிஸ், ட்ராமாஸ் எல்லாமே எழுதியிருக்காங்க. எந்த லாங்குவேஜ்லனா பெங்காலியில், அவங்க தாய்மொழியில். தென் அந்த பெங்காலியில் எழுதின எல்லா ஒர்க்கையுமே அவர் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. இவரோட கீதாஞ்சலிங்கிற கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ்க்காக 1913 நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க லிட்ரேச்சருக்காக. இவர் இங்கிலாந்துக்கெலாம் போய் லாவையும் இங்கிலீஷ் லிட்ரேச்சரையும் படிச்சுருந்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் இந்தியாவுக்கு நிறையா நாவல்ஸ் எல்லாமே எழுதி அதுக்காக ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. இவரோட சாங்ஸை நேஷ்னல் ஆந்தமாக பங்களாதேஷ்லேயும் நம்ம இந்தியாவிலையும் பின்பற்றுறோம். ஜனகணமன நம்ம இந்தியாவில், அமர் ஷானோர் பங்களா அப்படிங்கிறத பங்களாதேஷில் யூஸ் பண்ணுறாங்க. இவர் 2000க்கு மேலே சாங்ஸ் பாடியிருக்காங்க நிறையா. இவர் பாடகரும் கூட, அதே நேரத்தில் பெயிண்டிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. தன்னோட இறுதி வாழ்நாள் காலத்தில் நிறைய பெயிண்டிங்கும் எழுதியிருக்காரு. ஸோ ஃபேமஸ் பெயிண்டரும் கூட, நிறைய சிங்கரும் கூட, ரைட்டரும் கூட. ஸோ அதாவது ஆல்ரவுண்டராக இருந்திருக்காங்க. இவருக்கு இங்கிலாண்டில் இருக்கிற மிகப்பெரிய பட்டமான நைட்ஹுட் அதை கொடுத்துருக்காங்க. நைட்ஹுட் கொடுத்துருக்காங்க 1915. ஆனால் இதை அவர் நிராகரிச்சிட்டார். எப்போன்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தப்போ 1919 இந்த நைட்ஹுட் எனக்கு வேண்டாம், நீங்களே உங்கள் பதவியை வச்சுக்கோங்க பட்டத்தை அப்படின்னு சொல்லி இங்கிலாண்டில் திரும்பி கொடுத்துட்றாரு. இவருடைய எஜுகேஷ்னல் விஷன் ரொம்ப பெருசு. ஏன்னா இங்கிலாண்டில் படிக்கும்போது அங்கே இருக்கிற எஜுகேஷ்னல் சிஸ்டம் பற்றி ரொம்ப ஒரு நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு திங்கிங் இருக்கும். ஸோ நம்ம வித்தியாசமான ஒரு இதை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இவர் ஒரு யூனிவர்சிட்டியை நிறுவியிருக்காரு. விஸ்வ பாரதி யூனிவர்சிட்டி அட் ஷாதின்கட்டான் அப்படிங்கிற இடத்துல ஒரு யூனிவர்சிட்டி நிறுவியிருக்காரு, விஸ்வ பாரதி யூனிவர்சிட்டி. ஸோ இந்த யூனிவர்சிட்டி கிட்டத்தட்ட இந்தியாவில் உள்ள ட்ரெடிஷன், ஏஸ்தட்டிக் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுறதா இருக்கும். நம்ம ஆதி காலத்தில் முனிவர்களுக்கு கீழே உட்காந்து, மரத்துக்கு கீழே உட்காந்து நம்ம படிப்போம், இயற்கையாக படிப்போம். ஏன்னா இவரோட போயம் எல்லாமே நேச்சரை பற்றி தான் இருக்கும். மயில், சுற்றி இருக்கிற அனிமலை பற்றி, நம்ம இந்தியாவோட அழகான அமைப்புகளை பற்றியும் அவர் எழுதியிருப்பார். ஸோ இதுலேயுமே இந்த யூனிவர்சிட்டிலையுமே அப்படி தான் படிக்கிறாங்க எல்லாருமே. அவரோட அந்த கட்டமைப்பு அப்படி இருக்கும், சிஸ்டம். ஸோ போயம்குள்ளே போவோம். இந்த போயம் எப்படி இருக்குதுன்னா, ஒரு ப்ரேயர் டு காட். கடவுள்கிட்ட நம்ம நாட்டுக்காக ஒரு ப்ரேயர், நம்ம பீப்புளுக்காக ஒரு ப்ரேயர். இது கிட்டத்தட்ட இந்த போயத்தோட பேக்ரவுண்ட் எடுத்துக்கிட்டோம்னா, ரவீந்திரநாத் தாகூர் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துக்கு கீழே இருக்கிறாரு. அந்த நேரத்தில் மக்கள் கஷ்டப்படுறது எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காரு. ஃபஸ்ட்டு நல்லா இருந்த மணிக்கு இருந்தாலும் போக போக பிரிட்டிஷோட ஆட்சி காலத்தில் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிக்காங்க. மக்களோட டிக்னிட்டி போது, சுற்றி இருக்கிற நம்ம நேச்சர் காலியாக ஆரம்பிக்கி, பீப்புளோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்லேருந்து அவங்களோட எஜுகேஷன் எல்லாமே மாறுது. தென் கலரை வச்சு அவங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. இன்னொன்று, பிரிட்டிஷ் மட்டும் இல்லாமல் நம்ம பீப்புள்கிட்ட என்ன இருக்குது, சூப்பர்ஸ்டிஷன்ஸ் இருக்குது, ரிலிஜியன் இருக்குது, தென் கேஸ்ட் சிஸ்டம் இருக்குது. ஸோ இது எல்லாமே மக்களை எவ்வளோக்குள்ள கீழே டவுன்லோட் பண்ணுது அப்படிங்கிறத அவர் பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாரு, அவரோட போயம் மூலயமா இந்த ஆதங்கத்தை, இந்த ப்ரேயரை கடவுள் முன்னாடி வைக்கிறாரு. இறைவா, நான் எல்லாத்தையும் உங்கள் முன்னாடி வைக்கிறேன், என் மக்களை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி வைக்கிறார். இவர் ஆக்சுவலி ஃப்ரீடமுக்கு முன்னாடி இறந்துடுறாரு. ஆனால் அவர் அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாருன்னா, எவ்வளோ தான் மக்களுக்கு ஃப்ரீடம் கிடைச்சாலும், பிரிட்டிஷ் ஆட்சியிலேருந்து ஃப்ரீடம் கிடைக்க போகுது அப்படின்னாலும், இல்லை கிடைச்சிரும் எப்படினாலும் ஃப்யூச்சரில் அப்படின்னாலும், இவர் வாழ்ந்த காலத்தில் கிடைக்கல. ஸோ கிடைச்சிரும் அப்படின்னாலும் மக்களோட எண்ணங்கள் நல்லவையாக இல்லை அப்படின்னா மக்களால் முன்னேற முடியாது. ஸோ இது கிடைச்சும் பயன் இல்லாமல் தான் இருக்கும். ஸோ இறைவா, என்னோடய மக்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தாரும் அப்படிங்கிறது தான் இந்த போயம்குள்ளே போவோம். Where the mind is without fear and the head is held high,
where the knowledge is free. எந்த ஒரு இடத்துல மக்கள் பயம் இல்லாமல் தங்களோட தலை நிமிர்ந்து வாழ்கிறாங்களோ, எங்கே மக்களுக்கு ஃப்ரீயாக எஜுகேஷன் கிடைக்குதோ. தேர்ட் லைன், where the world has not been broken up into fragments by narrow domestic walls. எங்கே மக்கள் அவங்களோட பிலீஃப்ஸ்னாலையும் சூப்பர்ஸ்டிஷன்ஸ்னாலையும் அவங்களோட கோட்பாடுகளினாலையும் தனித்தனியாக பிரிஞ்சு இருக்காமல் இருக்குதோ. ஃபோர்த் லைன், where words come out from the depth of truth. எங்கே உண்மையை மையமாக வச்சு அதிலிருந்து வார்த்தைகள் வெளியே வருதோ. எந்த ஒரு வார்த்தை வெளியே வந்தாலும் அது உண்மையிலேருந்து வரணும். where tireless striving stretches its arms towards perfection. ஸ்ட்ரைவிங் ஸ்ட்ரெச்சஸ்னால் விடாமுயற்சி. ஸோ டயர்டே ஆகாமல் தங்களோட கடின முயற்சியால் மக்கள் ஒரு முழுமையை நோக்கி ஓடிட்டு இருக்கணும். இது நான் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும், இது என் முன்னேற்றத்துக்கு வேணும் அப்படின்னு டயர்டே ஆகாமல் எங்கே அந்த மக்கள் முன்னேற்றமான பாதையை நோக்கி போகிறாங்களோ. where the clear stream of reason has not lost its way into the dreary desert sand of dead habit. எங்கே ஒரு கிளியரான ஒரு மைண்ட் செட் அதோட பாதையை தொலைக்காமல் இல்லை ஒரு நல்ல இல்லாத ஒரு எண்ணங்களுக்காக, லைக் இப்போ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்களா, ட்ரியரி டெசர்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸாம்பிள், கானல் நீர். பாலைவனத்தில் தண்ணி இல்லாதப்போ இல்லை மக்கள் நடந்து போயிட்டுருக்கிறப்போ மேலே இருக்கிற அந்த சூரிய வெளிச்சத்தினால் மண் மேலே தண்ணி ஓடுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் நம்ம கண்களுக்கு பார்க்கும்போது. அது என்ன சொல்லுவாங்க, கானல் நீர். ஸோ மக்களோட எண்ணங்கள் சரியாக இருந்தாலும் இந்த மாதிரியான கானல் நீர் போன்ற சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவங்க பார்க்காம, இல்லை சூப்பர்ஸ்டிஷன்ஸ் அவங்களோட ரிலிஜியன் அண்ட் கேஸ்ட் சிஸ்டம் மேலே கஷ்டப்படாமல் அவங்களோட புத்தி கூர்மையோட அவங்களோட உண்மையான ஒரு தொலைநோக்கு பார்வையை போய் அடையணும். where the mind is led forward by thee into ever widening thought and action. into the heaven of freedom, my father, let my country awake. எங்கே நம்மளோட மனம் ஒரு பறந்து விருந்த ஒரு மனசாகவும், தென் நம்மளோட ஆக்ஷன் எப்படி இருக்கணும்னா ஃபுல் ஹார்ட் ஒர்க்கோட துவண்டு போகாமல், நம்ம அடிமை, நம்ம இதுக்கு கீழே இருக்கோம், அது எதுவாக இருந்தாலும் ஒரு பிரிட்டிஷ் ஆட்சிக்கு கீழேயோ, நம்மளோட மரியாதையை டிக்னிட்டியை விட்டோ, இல்லை நம்ம ஒரு கேஸ்ட் சிஸ்டம்க்கு கீழேயோ, நான் கீழ் ஜாதி, நான் இப்படி கீழே தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிமைத்தனம் இல்லாமல் மக்கள் பரந்த மனப்பான்மையோட அவங்களும் நம்மளும் ஒரு சிட்டிசன் தான், நம்மளோட மனுஷங்கந்தான் அப்படின்னு எந்த இடத்துல வாழ்கிறாங்களோ அந்த இடம்தான் என்னது, ஹெவன். ஸோ ஹெவன் ஆஃப் ஃப்ரீடம், அதான் எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு நிம்மதியாக ஹார்ட் ஒர்க்கோட உழைச்சி முழு பொட்டென்ஷியலோட மக்கள் எங்கே வாழ்கிறாங்களோ அதுதான் ஹெவன் ஆஃப் ஃப்ரீடம். ஸோ கடவுளே, மை ஃபாதர், லெட் மை கண்ட்ரி அவேக். ஸோ கடவுளே, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், என்னோட நாட்டை முழிக்க செய்யுங்க, வெளிக்கொண்டு வாங்க, முன்னேற செய்யுங்க அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட தன்னோட நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் வேண்டுறாங்க ரவீந்திரநாத் தாகூர். தென் தீம்ஸை பற்றி பார்ப்போம். Fearlessness and dignity. People live without intimidation, holding their heads high in self-respect. இங்கே தலை நிமிர்றது அப்படின்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட். மக்கள் நிறைய இதனால் அடிமைப்படுத்தப்பட்டு ரொம்ப கூனி குறுகி இருக்காங்க, அவங்கள நிமிர்த்தணும். ஃபியர்லெஸ்னஸ் அண்ட் டிக்னிட்டி. அன்ரெஸ்ட்ரிக்டட் எஜுகேஷன். நிறையா குலக்கல்வி இந்த இதில் இருக்கிறவங்க பிராமணர்கள் தான் படிக்கணும், மீனவர்கள் மீன் தான் படிக்கணும், இப்படி குலக்கல்வி முறைலாம் முன்னாடி காலத்தில் இருந்தது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது, மணிக்கு கீழ் ஜாதி மக்கள் படிக்கக்கூடாது, அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் எல்லாமும் சரிசமமாக ஏழையோ பணக்காரனோ எஜுகேஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான்
ரவீந்திரநாத் தாகூரோட வேண்டுகோள். ட்ரூ யூனிட்டி. ஸோ முக்கியமான ஒரு வேர்டை மறந்துட்டேன். இந்த புரோக்கன் டவுன் நம்ம மக்களோட உயர்வானது, சொசைட்டியோட உயர்வானது இந்த மக்களோட சூப்பர்ஸ்டிஷனாலையும் டிஸ்கிரிமினேஷன்ங்கிற வால் இதை எதுக்கு கம்பேர் பண்ணியிருக்காருன்னா, நம்மளோட உயர்வுக்கு தடையாக இருக்கிற ஒரு பெரிய சுவர்களாக இந்த டிஸ்கிரிமினேஷனையும் சூப்பர்ஸ்டிஷனையும் அவர் சொல்கிறார். ட்ரூத் அண்ட் பெர்ஃபெக்ஷன். Honesty hides all speech and people constantly work hard to improve themselves. என்னதான் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் மக்கள் என்ன பண்ணணும், உறுதியான மனநிலையோட ஹார்ட் ஒர்க்கோடு இருக்கணும் அப்படிங்கிறது கடவுள்கிட்ட கேட்கார். ரீசன் ஓவர் ஹேபிட். பீப்புள் எப்பவுமே லாஜிக்கல் திங்கிங்கோடையும் கிளியரான மைண்டோடையும் இந்த சூப்பர்ஸ்டிஷன் எல்லாத்தையும் தள்ளி போட்டுட்டு வெளியே வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. மேபி அவரோட ப்ரேயர் பழிச்சிட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போள்ள மக்கள் என்ன பண்ணுறோம், ஏதாட்டு வீட்டில் இல்லை இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது நல்லதில்லை, அது நல்லதில்லைன்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம், அப்படிலாம் எதுவும் இல்லை, நம்ம பண்ணால் அது நல்லபடியாக நடக்க போகுது அப்படின்னு மனசில் நினச்சிட்டு செய்யுங்க, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதைத்தான் ரவீந்திரநாத் தாகூர் எதிர்பார்த்துருக்கார் அந்த காலத்தில். அது அவரோட வேண்டுதல் பலிச்சிட்டுன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் வேறு எதுவும் ஒர்க் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தெளிவுபடுத்தலாம். தேங்க்யூ.